பார்த்தாலும் நான் அதை பண்ணட்டுமா இதை பண்ணட்டுமான்னா எப்படி குணமாகும்? ஊர் ஊரா சுத்தி வைத்தியங்களை புதுசு புதுசா தேடுறதை விட உங்க உடம்ப சுத்துறது தான் உங்களுக்கு நல்லது. உங்க உடம்ப சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா ஈஸியா குணமாயிட்டு போயிருவீங்க. ஈஸியா குணமாயிட்டு போயிருவீங்க. இங்க பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த உலகமே உங்களுக்கு உத்தமன் என்று பட்டம் கொடுக்கலாம். மலேசியால என்னை பார்த்து ஒருத்தர் கேட்டாரு, ஐயா என்னை ஊர் உலகமெல்லாம் உத்தமனாக கும்பிடுது, எனக்கு டத்தோ பட்டம் கொடுத்துருக்குறாங்க, நான் வயசு 63 வயசு, நான் எவ்வளவு நல்ல காரியங்கள் பண்றேன், எனக்கு ஏன் சக்கரவேதி, எனக்கு ஏன் பிபி வந்துச்சு, எனக்கு எதனால கிட்னி ஃபெயிலியர் உண்டானுச்சு, நான் ஊர் உலகத்துக்கு நல்ல காரியங்கள் தானே செய்யறேன் அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு. நல்லதுதான். ஊர் உலகம் உங்களுக்கு மகுடம் சூட்டியது. ஊர் உலகம் உங்களுக்கு உத்தமன் என்று பட்டம் கொடுத்தது. ஊர் உலகம் எல்லாம் நீங்கள் உத்தமன் என்று பட்டம் வாங்கினாலும் உங்கள் உடம்பு உங்களை உத்தமனாக ஏற்றுக்கொண்டதா? உங்களுடைய உடல் அமைப்பு உங்களை உத்தமனாக ஏற்றுக்கொண்டதா? நீங்கள் ஊருக்கே நல்லது செய்தீர்கள், உங்கள் உடம்புக்கு என்ன நல்லது செய்தீர்கள்? ஊர் உலகத்தை காப்பாத்தினீர்கள், நன்றாக சம்பாதிச்சீங்க, எத்தனையோ பேருக்கு காசு பணம் கொடுத்தீங்க, எத்தனையோ பேரை குடும்பத்தை காப்பாத்தி விட்டீங்க, உங்களுக்கு என்ன நல்லது பண்ணிக்கிட்டீங்க? நான் கேட்டேன் அவரை திரும்ப, வயசு 63 ஆச்சு, நீங்க சாப்பிடக்கூடிய ஆகாரம் இருக்கே, உங்க பிளேட்ல கை வச்சு சாப்பிட்டீங்களே, அந்த ஃபுட்டு பிளட்டா மாறும்னு கன்வெர்ட் ஆகுமான்னு கேட்டு சாப்பிட்டீங்களா? சத்து மிகுந்த உணவை சாப்பிட்டீங்களா? ஊருக்கெல்லாம் உத்தமன்னு பேர் வாங்குறதுக்கு போராடினீங்களே, உங்க உடம்பு கிட்ட உத்தமன்னு பேர் வாங்குனீங்களா? உங்க உடம்புக்கு நீங்க நல்லது செஞ்சீங்களா? உங்க உடம்ப நீங்க காப்பாத்திக்கிட்டதுக்கு என்ன பண்ணுனீங்க? நான் பதிலுக்கு அவரை திரும்ப கேள்வி கேட்டேன். அவர் சொன்னாரு, என் உடம்ப காப்பாத்திக்க நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னாரு. அப்புறம் எப்படி குணமாகும்? நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்களுடைய பட்டம் வாங்குகிறீர்களே, அந்த பட்டத்தை நீங்க வாங்குவதற்கு உங்க உடம்பு தேவை. பதவிகளை வாங்குகிறீர்களே, அதுக்கு உங்களுடைய உடம்பும் உயிரும் தேவை. பதவிக்காக, பட்டத்திற்காக, வேலைக்காக, பணத்திற்காக ஓடி 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 உழைத்து, உங்களுடைய படிப்புக்காக, பதவிக்காக நீங்கள் ஓடி ஓடி உழைத்து உடம்பையும் உயிரையும் விட்டு விட்டா யாருங்க பட்டம் வாங்கிக்கிறது? யார் வாங்குறது பட்டம்? இறந்த பிறகு எத்தனையோ அரசியல் தலைவர்களுக்கு பாரத ரத்னா பட்டம் கொடுக்குறாங்க. பாரத ரத்னா, பாரதத்தினுடைய ரத்தினம் என்று பட்டம் கொடுக்கிறார்கள். உங்கள் உடம்பை காப்பாற்றாமல் போய்விட்டீர்களே அரசியல் தலைவர்களே, நீங்கள் இறந்த பிறகு பாரத ரத்னா கொடுத்து என்ன பயன்? உங்களுடைய உடலை நீங்கள் ரத்தினமாக காப்பாற்றவில்லை, ஆனால் பாரதத்திற்கே நீங்கள் ரத்தினமாக போனீர்கள். உங்கள் உடம்பை நீங்கள் ரத்தினமாக காப்பாற்ற தவறி போனீர்களே, உடம்புக்கு வியாதியை உண்டாக்கி கொண்டீர்களே. ஊர் ஊராக சுற்றுகிறீர்களே, உங்கள் உடல் குணமாக வேண்டும் என்று ஊர் ஊராக சுற்றுகிறீர்களே, என்றாவது ஒரு நாள் இந்த உடலை சுற்றி வந்தீர்களா? உடம்ப பார்த்து உடம்ப கவனிச்சீங்களா? உங்க ஆரோக்கியம் பிளேட்ல இருக்குங்கிறத பாத்தீங்களா? ஃபுட்டு தான் பிளட்டா கன்வெர்ட் ஆகுதுன்னு யோசிச்சு பாத்தீங்களா? மாத்திரை டன் கணக்குல வாங்கி முழுங்குனீங்களே, காசை வச்சுக்கிட்டு செலவு பண்ணினீங்களே, சில பேர் கடன் வாங்கி செலவு பண்ணீங்களே, என்றாவது ஒரு நாள், ஒரே ஒரு நாள் ஊர் ஊராக சுத்துகிறமே வைத்தியத்திற்கு, நாம ஊர் சுத்துறவர்கிட்ட இந்த உடம்ப பார்ப்போம் நினைக்காது தோணுச்சா உங்களுக்கு? இனிமே தோணணும், இனிமே தோணணும். எத்தனை பதவி கிடைத்தாலும் பட்டம் கிடைத்தாலும் செத்து போனோம்னா ஒரு பிடி சாம்பல் ஆயிடுவோம் பாத்துக்கோங்க. பட்டங்களும் பதவிகளும் வாங்குவதற்கு உசுரும் உடம்பு முக்கியம். படிக்கக்கூடிய பிள்ளைகள் நிறைய பேர் என்கிட்ட சொல்றீங்க, நான் படிப்பு படிப்புன்னு காலையில சாப்பிட்றதே இல்லைங்க, நான் சாப்பிட்டு 5 வருஷம் ஆச்சு, என்னைக்கு காலேஜ் போய் நான் சேர்ந்தனோ அன்னையில இருந்து பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் டிகிரி 5 வருஷம் நான் படிப்பு முடிக்கிற வரைக்கும் நான் காலை சாப்பாடு சாப்பிடவே இல்லைங்கிறீங்க. 5வது வருஷம் முடிச்சு டிகிரி சர்டிபிகேட் வாங்குறதுக்கு மேடை ஏறி நீங்க பட்டம் வாங்கணுமே, கழுத்துல டாலர் மாட்டிக்கணுமே, தலையில பட்டம் உங்களுக்கு கொடுத்து கையில ஒரு பட்டத்தை கொடுத்து தலையில ஒரு கிரீடம் வச்சு விடுவாங்களே, பட்டம் ஏறதுக்கு உங்க உடம்பு உசுரும் மேடைக்கு ஏறினாத்தனே நீங்க வாங்க போறீங்க. அதுக்குள்ள உசுறு போச்சுன்னா பதவி வாங்கணும், நான் பெரிய ஆள் ஆகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், நல்ல பேர் வாங்கணும்னு ஓடோடி உழைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, உங்கள் உடலை என்னைக்காவது கவனித்தீர்களா? பட்டமும் பதவியும் வாங்கணும்னா உடம்பு வேணும். ஒருபடி சாம்பல் தான் அந்த உடம்பு. இந்த ஒருபடி சாம்பலை தான் உருவாக்கி கொஞ்சம் தண்ணியை போட்டு காத்து போட்டு எலும்பு ரத்தம் சதன்னு நிலம் கொஞ்சம் கொடுத்து ஆகாயம் கொஞ்சம் கொடுத்து வெப்பம் கொஞ்சம் கொடுத்து ஆண்டவன் உருட்டி திரட்டி அதை ஒரு உடம்பா உடல்வாக செட் பண்ணி வச்சிருக்கான். இது ஒருபடி சாம்பல் இந்த உடம்பு. சத்தியம், உங்க தலைமையில சத்தியம். நீங்க நம்பின நம்புங்க, நம்பாட்டி போங்க. உங்க உடம்பு இருக்கே, உங்க உடம்பு என் உடம்பு எல்லாம் ஒருபிடி சாம்பல். இந்த ஒருபிடி சாம்பலை தான் கடவுள் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு கொஞ்சம் நரம்பு ரம்பெல்லாம் கொடுத்து கொஞ்சம் சதையை கொடுத்து நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம்னு 5 பஞ்சபூதத்தை உள்ள வச்சு இந்த உடம்ப என்ன பண்ணிக்கிறான், கொஞ்சம் அங்கங்க மூக்குன்னு கொஞ்சம் வெளியில வச்சு, கண்ணுன்னு கொஞ்சம் கண்ணு தெரிய வச்சு, கொஞ்சம் தலைமுடியை வச்சு, கொஞ்சம் புருவத்தை வச்சு, கொஞ்சம் உள்ளுக்குள்ள கிட்னி வச்சு, குடல் செட்டிங் எல்லாம் கொடுத்து, அங்கங்க செரிமான சுரப்பிகளை கொடுத்து கடவுள் என்ன பண்ணிட்டான், ஒரு புது செட்டிங் போட்டு வச்சிருக்கான். ஓடி ஓடி உழைத்தீர்கள், உங்கள் குடும்பத்திற்கு காவல் தெய்வமாக நீங்கள் நின்றீர்கள். நான் கேட்கிறேன், துணிந்து கேட்கிறேன், உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்கள் உடம்புக்கு நீங்கள் காவலாக இருந்தீர்களா?
உங்கள் உயிருக்கு நீங்கள் காவலாக இருந்தீர்களா? உடம்புக்கு துரோகம் செய்தீர்கள். உங்களுடைய உயிருக்கு துரோகம் செய்தீர்கள். நஞ்சு உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீர்கள். சுவைக்காக பல கலர் உணவுகளை எடுத்துக்கொண்டீர்கள். வண்ண உணவுகளுக்கு ஆசைப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வீணாக்கி விட்டீர்கள். ஓடி ஓடி உழைத்தீர்கள். உங்கள் குடும்பத்துக்கு காவல் தெய்வமாக நின்றீர்கள். புறத்திலே இருக்கக்கூடிய அப்புறத்திலே இருக்கக்கூடிய பிற மக்களை நீங்கள் நேசித்தீர்கள். நான் கேட்கிறேன், வலிந்து கேட்கிறேன், துணிந்து கேட்கிறேன், நேருக்கு நேராக உங்களை பார்த்து கேட்கிறேன். உங்கள் உடலை ஒரு நாளாவது நேசித்தது உண்டா? உங்கள் உயிரை ஒரு நாளாவது நேசித்தது உண்டா? கடவுள் இலவசமாக உங்களுக்கு இந்த உடலையும் உயிரையும் நேர்த்தியாக உங்களுக்கு அருமையான செட்டிங்ல கொடுத்தான். கடவுள் இலவசமா கொடுத்தான். அதனால நிறைய பேர் மதிக்கிறது இல்லை. என்ன துணிச்சல் உங்களுக்கு! புறத்தில் இருப்பவர்களை நேசித்தீர்கள் என்றாவது உங்கள் அகத்தை நேசித்தீர்களா? உங்கள் உயிரை உடலை நேசித்தீர்களா? உயிரையும் உடம்பையும் நேசித்து பாருங்க. அதுக்கப்புறம் டெவலப் ஆகும். உங்க உடம்பு நல்லா ஆகும். நம்ம ப்ராசஸ் உணவுக்கான ப்ராசஸ் ஸ்லோ ப்ராசஸ் தான். மெதுவாக தான் நடக்கும். மெதுவாக தான் குணப்படுத்துவோம். அமைதியாக தான் குணப்படுத்துவோம். கொஞ்சம் கொஞ்சமா குணப்படுத்துவோம். என்கிட்ட வந்தீங்கன்னா முதல்ல உங்க உடம்ப கழுவுவேன். கழிவு நீக்க பயிற்சி. கழிவு நீக்க பயிற்சி. ரெண்டாவது உங்களோட ஃபுட் ஸ்டைலை மாத்துறதுக்கு ஃபுட்டு கொடுப்பேன். அதுக்கடுத்து உங்களுக்கு ரத்த விருத்தி, உங்களுடைய பிளட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஆப்பிள் சாப்பிட்டா யாருக்கு இன்க்ரீஸ் ஆகும், ஸ்ட்ராபெரி யாரு சாப்பிடணும், யாரு சீத்தாப்பழம் சாப்பிடணும், யாரு தேங்காய் சாப்பிடணும், யாரெல்லாம் முட்டைக்கோஸ் சாப்பிடணும், என்னென்ன ராசி நட்சத்திர அமைப்பு இருக்கக்கூடியவர்கள் புரோக்கோலி கேபேஜ் இதெல்லாம் சாப்பிடலாம், என்னென்ன ராசி அமைப்பு இருக்கக்கூடியவங்க அரிசி சாப்பிடலாம், யாரு சிவப்பரி சாப்பிடணும், யாரு பாரம்பரிய அரிசி சாப்பிடணும், என்னென்ன உடல்வாகு கப பித்த வாதம் இருக்கக்கூடியவர்கள், என்னென்ன உடல்வாக இருக்கக்கூடியவர்கள் யார் நீர்க்காயை ஒதுக்கணும், யார் நீர்க்காயை சேர்க்க வேண்டும். உங்களுக்கு ரத்தம் விருத்தி ஆகணும்னா மாதுளம்பழம், வெள்ளை மாதுளை யாரு சாப்பிடலாம், சிவப்பு மாதுளை யாரு சாப்பிடலாம், உங்களுடைய பிளட் கிளென்சிங் ஆகிறதுக்கு என்ன செய்யணும், உங்களுடைய கொழுப்புகள் கிளென்சிங் ஆகிறதுக்கு என்ன செய்யணும், உடல் எடை குறைய என்ன செய்யணும், உடல் எடை அதிகமாக என்ன செய்யணும், ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவைன்னு அதுக்கப்புறம் ரத்த விருத்தி முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் உணவு அமைப்பு நான் கொடுப்பேன். அந்த உணவு அமைப்பை பொறுப்போட ஃபாலோ பண்ண. ஆமாங்க, 2 மாசம் ஆகும், 3 மாசம் ஆகுங்க. அப்படி தாங்க ஆகும். மெதுவா தாங்க ஆகும். பிறக்க 10 மாசம் ஆணுச்சு இல்லைங்க. உங்க வியாதி வர 10 வருஷம் ஆணுச்சு இல்லைங்க. உங்க வியாதி குணமாகறதுக்கும் 2 மாசம் 3 மாசம் ஆகுங்க. அது என்ன வந்த உடனே ஒரே நல்ல குணமாக்குங்கிறது? அது என்ன இன்னைக்கே குணமாகணுங்கிறது? என்னங்கிற என்ன நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? ஒரே நல்ல குணமாகணும். இம்மீடியட் குணம். என்ன இம்மீடியட் குணம்? எப்படி ஆகும்? எப்படி ஆகும்? மெது மெதுவா வளர்ந்த உடம்பு, கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்த உடம்பு உங்க சீக்கண்ண ஒரே நாள்ல வந்துச்சு. வெளிப்பட்டது ஒரு நாள்ல. ஆனா வியாதி உண்டானது 10 ஆண்டு கால வியாதி. உங்களுக்கு உங்க சக்கரை வியாதி, தைராய்டுக்கு 20 வருஷம் மாத்திரை சாப்பிடுவீங்க. என்கிட்ட வந்தோன்னா ஒரே நாள்ல நீங்க குணப்படுத்தினா இது அநியாயம் இல்லையா? நீங்க மாத்திரை 15 வருஷமா சாப்பிடுறீங்க. சக்கரை வியாதிக்கு, கொலஸ்ட்ராலுக்கும் பிபிக்கும் எத்தனையோ ஆண்டுகளா சாப்பிடுறீங்க. உடம்பு எடையை குறைக்கிறதுக்கு 40 வருஷமா 5 கிலோ குறைச்சிட முடியுமா? 20 கிலோ இருக்க உடம்பு அதிகமாக வச்சு ஒரு 5 கிலோவாவது குறைக்க முடியுமான்னு முயற்சி எடுக்கிறீங்க. என்கிட்ட வந்தோன்னு நம்ம டயட்டை கேட்டோன்னு, பயிற்சிக்கு வந்தோன்னு, ஆன்லைன்ல நேரடியாக பயிற்சிக்கு வந்தோன்னு இது ஏன் போ சீட்டா உங்க லைஃப் 2 கிழிச்சு டக்குன்னு வீசுறதுக்கு? இல்ல உங்க உடம்பு என்ன இரும்பா நெருப்புல போட்டு உருக்கி 2 தட்டு தட்டி உங்களை அனுப்பி விடுறதுக்கு? இல்ல நீங்க என்ன தங்க நகையா உங்களை நெருப்புல போட்டு உருக்கி வேற நகையா டிசைன் பண்ணி நீங்க தோடு கொடுத்தோன்னு சைனா மாத்தி உங்களை அனுப்புறதுக்கு? உடம்பு சார், உயிர் சார். உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் சார். பஞ்சபூதத்தை சரியாக சேவிச்சு, சரியாக நன்றி செலுத்தி, சரியாக பாவிச்சு, பஞ்சபூதத்தை பயன்படுத்தி, கபபித்த வாதத்தை பயன்படுத்தி, உணவுகளை பயன்படுத்தி, தண்ணீரை பயன்படுத்தி, காற்றை பயன்படுத்தி, யோக முத்திர சாதனங்களை செய்து வாழ்வியல் முறைய லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணி தான் சார் உங்களை காப்பாற்றணும். கொஞ்சம் கொஞ்சமா தான் சார் உங்களை காப்பாற்ற முடியும். கொஞ்சம் கொஞ்சமா தான் காப்பாற்ற முடியும். என் குடும்பத்துக்காக உழைச்சு எனக்கு சீக்கு வந்துருச்சுங்கிறீங்களே. நான் கேட்கிறேன் சீக்கு முத்தி போய் படுத்துக்கிட்டா அதே குடும்பத்தை யாரு பாத்துக்கிறது? நான் கேட்கிறேன். எத்தனை இல்லத்தரசிகள், எத்தனை இல்லத்தரசன்கள் என்ன சொல்றீங்க? ஓவர் டைம் ஒர்க் பண்ணேன். நான் சில இல்லத்து அரசியல்னு சொல்லுவாங்க, நான் பிள்ளைய பார்த்தேங்க, என் புருஷனை பார்த்தேங்க, அவங்கள பார்த்தேன், இவங்களை பார்த்தேன், எனக்குன்னு சத்தான ஆகாரங்கள் எதுவும் சாப்பிடலங்க. எங்க சத்தான ஆகாரம் சாப்பிடாம டெய்லி உடம்பு செத்து போயிட்டே இருக்குதுங்க. எங்க நீங்க குடும்பத்தை பாத்துக்கிட்டீங்க, உங்களை யாருங்க பாத்துக்குருவா? உங்களை பாத்துக்க ஆள் இருக்கா? இல்லைங்க. அத விளங்குங்க. இன்னைக்கு விளங்குங்க. அத விளங்கி புரிஞ்சுக்கிட்டு நீங்க உயிரோட ஆரோக்கியமா சிறப்பா இருந்தா தான் எந்த குடும்பத்தை பாத்துக்கிறதுக்காக ஆரோக்கியத்தை இழந்தேன்னு சொல்லி என்னிடம் சொல்லுகிறீர்களோ, நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அந்த ஆரோக்கியத்தை மீண்டும் பெற்றால்தான் அந்த குடும்பத்தை நீங்கள் பார்த்துக்க முடியும். நீங்க குடும்பத்தை பாத்துக்கிறீங்க, உங்களை பாத்துக்க ஒருத்தர் இல்லை. நான் சொல்றேன், நீங்க குடும்பத்தை பாத்துக்கிறீங்க, உங்களை பாக்குறதுக்கு ஒரு ஆளு கிடையாது.
ஒரு ஆளு கிடையாது. சொல்லட்டுமா? உங்களை நீங்க தான் பார்த்தது. உங்களை நீங்க தான் பார்த்தது. உங்களை நீங்க தான் பார்த்தது. பாருங்க, நீங்கள் எத்தனையோ குடும்பத்தை காப்பாத்தலாம். அப்பா அம்மாவை தனியா குடும்பத்தை வச்சு அவங்கள காப்பாத்துங்க. உங்க தங்கச்சியோ உங்க அண்ணனோ தம்பியோ குடும்பத்துல சரியா சம்பாதிக்கலன்னா அவங்க குடும்பத்தை காப்பாத்துங்க. உங்க தாய் மாமன் ஃபேமிலி சரியில்லையா காப்பாத்துங்க. நீங்க பெத்த பிள்ளைங்க நல்லா சம்பாரிச்சு வாழலையா அவங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்து அந்த குடும்பத்தை காப்பாத்துங்க. உங்க குடும்பத்தை காப்பாத்திக்கங்க. பல பேரை நீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு வேலை வச்சு வேலை எல்லாருக்கும் கொடுத்து அத்தனை பேர் குடும்பத்துக்கும் சம்பளத்தை கொடுத்து அத்தனை பேரையும் காப்பாத்துங்க. எத்தனை குடும்பத்தை வேண்டுமானாலும் காப்பாத்துங்கள். உங்களுக்குள் ஒரு அக குடும்பம் இருக்கிறது, அதை மறந்து விடாதீர்கள். நீங்க தான் உங்களுடைய குடும்பம். உங்க உள்ளுக்குள்ள ஒரு குடும்பம் இருக்கு. உங்களுடைய உடல் தான் உங்கள் குடும்பம். உங்களுக்கு சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி மாமே மச்சான் கணவன் மனைவி பிள்ளைங்க இருக்கிற மாதிரி உங்களுக்கு கிட்னி இருக்கு, லிவர் இருக்கு தலைவா. உங்களுக்கு சிறுகுடல் பெருகுடல் மலக்குடல் கணையம் இருக்கு தலைவா. உங்களுக்கு உள் உறுப்புகள் நிறைய இருக்கு. லங்ஸ்னு ஒண்ணு இருக்கு, ஹிருதயம்னு ஒண்ணு இருக்கு, கண்ணுன்னு ஒண்ணு இருக்கு, ரத்த நாளங்கள் இருக்குது, நரம்புகள் இருக்குது, தசை நார்கள் இருக்குது, சதப்பகுதி இருக்குது. உங்க உடம்புங்கிற ஒரு குடும்பம் இருக்குது. அதை மறந்து விட்டீர்களே. உங்கள் குடும்பத்துக்கு கொடு இன்பம் என்று இன்பம் கொடுப்பதற்கு நீங்கள் துணிந்திருக்கிறீர்கள். உங்களுடைய உடல் என்கிற குடும்பத்தை ஏன் மறந்து போனீர்கள்? ஏன் மறந்து போனீங்க? நான் கேட்கிறேன் உங்களை. நான் கேட்கிறேன் உங்களை. உங்க உடம்பு நிறைய நேரம் உங்களை நான் இப்ப கேட்கிற மாதிரி எல்லாம் கேட்டுச்சு கேள்வி. என்னை ஏப்பா மறந்த? என்னை எதுக்குப்பா அப்படி நோய்வாய்ப்பட்ட ஆளா மாத்தி விட்ட? நான் நல்லா தானே இருந்தேன். கண்டதையும் தின்னு என்னை இப்படி மாத்தி விட்டிய அப்படின்னு சொல்லி உங்க உடம்பு கேட்டுச்சுதான். அதுக்கு நீங்க பதில் சொல்லாம மருந்தை போட்டு போட்டு அழுத்தி அழுத்தி வச்சிட்டீங்க. கம்முனு கடை கம்முனு கடை கம்முனு கடைன்னு. இன்னைக்கு வியாதி முத்தி போச்சு. இன்னைக்கு வியாதி முத்தி போச்சு. நான் ஒன்றை சொல்லுகிறேன், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுடைய உள் குடும்பத்தை, உங்களுடைய உடல் என்கிற உள் குடும்பத்தை நீங்கள் பார்க்காமல் போனால் வெளி குடும்பம் அனாதையாக மாறி போகும். வெளி குடும்பத்தை பார்ப்பதற்கு நீங்கள் ஒரு நாள் இல்லாமலேயே போய் விடுவீர்கள். அல்லது நோய்வாய்ப்பட்டு படுத்துக் கொண்டால் யார் அந்த வெளி குடும்பத்தை பார்ப்பது? உங்களுடைய அக குடும்பத்தை, உள் குடும்பத்தை, உங்க கிட்னியை முதல்ல பாருங்க. உங்க கிட்னியை சட்னி ஆக்கிட்டு நீங்க வெளி குடும்பத்தை பார்த்து என்ன பண்ண போறீங்க? என்னன்னு கேக்குறேன். உங்களுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்ல, கேட்கறதுக்கு ஆள் இல்ல. சும்மா கடந்துகிட்டு அல்சர் அல்சர்னு காதறது, வயிற்று வலி பிரச்சனை, எனக்கு அல்சர் ஆயிப்போச்சு, கர்ப்பப்பை கோளாறு, பிசிஓடி, பிசிஓசி. எப்படி வந்துச்சு? அதுவா வந்துச்சா? என்ன கொரியர் ஆபீஸ் மூலமா கொரியர் லெட்டர் போட்டா அது வந்துச்சு உங்களுக்கு வியாதி? உங்க தப்பு ஒண்ணுமே இல்லாம வியாதி வந்துச்சு. நான் கேட்கறேன், நேரம் நேரம் கேட்கறேன். நீங்க தப்பு பண்ணாம வியாதி வந்துச்சா? பதில் சொல்லுங்க எனக்கு. உங்களை தான் கேட்கறேன். நீங்க தப்பு பண்ணாம பதில் வந்துச்சா? நீங்க தப்பு பண்ணாம உங்க நோய் வந்துச்சா? நான் பாருங்க பதில் வந்துச்சான்னு கேட்கறேன். நீங்க பதில் சொல்லலன்னா நான் பதில் கேட்கறேன். நம்ம தப்பு செஞ்சதுனாலதான் நமக்கு வியாதி வந்துச்சு. நீங்க சும்மா உட்காந்துருக்கீல, பிசிஓடி ஆட்டோமேட்டிக்கா வந்து வயிற்றுல பூந்துக்குச்சோ? பிசிஓசி ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சோ? கர்ப்பப்பை பிரச்சனை, சக்கரை வியாதி பிரச்சனை, உடல் பருமன், நீங்க நல்லா அப்படியே ஸ்லிம் கேர்லா அப்படியே 50 கேஜி தாஜ்மஹால் மாதிரி இருந்தீங்க. திடீர்னு 30 கிலோ வந்து உடனே செட் ஆயிருச்சோ? நான் கேட்கிறேன் உங்களை, இங்க பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்க வியாதி பெருசானுச்சா? நான் கேட்கறது கரெக்டா பதில் சொல்லணும். இங்க பாருங்க, இங்க பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்க வியாதி பெருசானுச்சா, இல்ல ஒரே நாள்ல வந்து செட்டில் ஆயிருச்சா? என் கேள்விக்கு இப்ப பதில் சொல்லியே ஆகணும். எனக்கு நேருக்கு நேரா பதில் சொல்லணும். கொஞ்சம் கொஞ்சமா பெருசானுச்சா உங்க வியாதி, இல்ல ஒரே நாள்ல அப்படியே வந்துருச்சா உங்களுக்கு வியாதி? கொஞ்சம் கொஞ்சமா பெருசானுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா பெருசானுச்சு. ஒவ்வொருத்தருடைய வியாதியும் கொஞ்சம் கொஞ்சமா தான் பெருசானுச்சு. ஒவ்வொருத்தர் வியாதி, ஒவ்வொருத்தர் உடம்பையும் கொஞ்சம் கொஞ்சமா கெடுத்து வச்சிருக்கணும். பாருங்க, மற்ற உயிர்களுக்கு செய்யக்கூடிய பாவத்திற்கு உங்களுக்கு விமோச்சனம் உண்டு. உங்களுக்கே நீங்கள் பாவம் செய்து கொண்டால் அதற்கு விமோச்சனம் கிடையவே கிடையாது. நல்லா விளங்கிக்கங்க, நல்லா விளங்கிக்கங்க, நல்லா விளங்கிக்கங்க. நீங்கள் எந்த உயிருக்கு துரோகம் செய்தாலும், எந்த உயிருக்கு கெடுதல் செய்தாலும் அதுக்கு விமோச்சனம் உண்டு. பாவத்தை தீர்த்து கொள்ளலாம். பாவ விமோச்சனம் உண்டு. மன்னிப்பு கேட்டால் அதற்கு உங்களுக்கு கழிந்துவிடும். பாவத்தை உணர்ந்தால் அந்த பாவம் கழிந்துவிடும். உங்கள் உடலுக்கு நீங்களே செய்யக்கூடிய துரோகத்திற்கு ஒருபோதும் பாவ விமோச்சனம் கிடையாது. உங்கள் உடலுக்கு நீங்கள் செய்த பாவத்திற்கு விமோச்சனம் இல்லை. எந்த விமோச்சனமும் கிடையாது. அதனால இந்த உடம்ப சீக்கிரம் வச்சுக்கிட்டே செத்துறாதீங்க. அதெல்லாம் குணப்படுத்துங்க, நல்லது பண்ணுங்க, தேக குற்றத்தை நீக்குங்க, சளி குற்றம், மல குற்றம், ஞான குற்றம், எல்லா குற்றத்தையும் நீக்குங்க, தேகத்தை பலப்படுத்துங்க. தேகத்தை பலப்படுத்தணும்னா உணவு, பஞ்சபூதத்தை பிடிக்கணும். அதுதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் டெய்லி. அதுதான் உங்களுக்கு டயட் சிஸ்டமா வச்சு உங்களுக்கு நான் அனுப்பி தரேன். அதைத்தான் நான் நேரடியா வர்றவங்களுக்கும் செய்து தாரேன். என் கையாலே உணவுகளை செய்து கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்றேன். சாப்பாடு அதுதான் மாத்தும். சாப்பாடை நீங்க தப்பு தப்பா மாத்தி விட்டீங்க. நீங்க சாப்பாடை மாத்தி விட்டீங்க, அது உங்க உடம்ப மாத்தி விட்டுருச்சு தப்பு தப்பா. சாப்பாடை சீர்திருத்துங்க, உடம்பு சீர்திருத்தம் ஆகும். உணவு உடலாகிறது.
சாப்பிடாமல் இருக்க முடியும், அது வேற ஒரு கான்செப்ட். நம்ம அது வேண்டியதில்லை. இப்ப முதல்ல சாப்பிட்டு குணப்படுத்துங்க போதும். சாப்பிடாமையும் குணப்படுத்தலாம், அது ஒரு கான்செப்ட் இருக்கு. அது இப்போதைக்கு நமக்கு வேண்டியது இல்லை. உங்க உடம்புக்கு நீங்க செய்யற பாவத்துக்கு பாவ விமோசனம் கிடையாது. அதனால சொல்றேன், குணப்படுத்திருங்க. வியாதியோடவே இருந்துடாதீங்க. உங்க உடலிலே உங்களுடைய உயிர் உங்களுக்கு வரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. உயிருக்காக உடலும் உடலுக்காக உயிரும் வழங்கப்பட்டிருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதுல பிரையாரிட்டி என்ன அப்படின்னா, உங்களுடைய உயிருக்காக வரமாக கொடுக்கப்பட்டதுதான் உங்கள் உடல். நீங்க உடலை வச்சுக்கிட்டு தான் உயிர் இருக்குங்கிற ஆக்ஷனை நீங்க கொடுக்க முடியும். உடம்பு இல்லாம நீங்க ஆக்ஷன் பண்ணவே முடியாது, எந்த செயலும் பண்ண முடியாது. உடம்பு உங்களுக்கு வரமாக கிடைத்திருக்கிறது. நீங்க உடம்பையும் துன்பப்படுத்தி உடம்பு துன்பப்படுறதன் மூலமாக உயிரையும் நோகச் செய்கிறீர்கள். உயிரையும் நோகச் செய்கிறீர்கள். உடலுக்கு ஒருவர் செய்யக்கூடிய தொண்டுக்கு பெயர் தான் பூஜை. உடலுக்கு ஒருவர் செய்யக்கூடிய தொண்டுக்கு பெயர் தான் பூஜை. இந்த டயட்டிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் உங்கள் உடலுக்கு தினசரி பூஜை செய்கிறீர்கள் என்று அர்த்தம். உங்க உடம்புக்கு பூஜை நடக்குதுங்க தினசரி. எங்க இந்த டயட் நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆரம்பிச்சு தன்னால ஆச்சு இல்ல, சின்ன மாற்றமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா? நான் கேட்கறேன் உங்களை, பதில் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா? மலத்துல மாற்றம் தெரிஞ்சிருக்கும், எடையில கொஞ்சம் கூடுதல் குறைவு மாற்றம் தெரிஞ்சிருக்கும், உங்களுடைய ஸ்கின்ல மாற்றம் தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். கழிவு நீக்க பயிற்சியா இருக்கட்டும், 48 நாள் பயிற்சியா இருக்கட்டும், ரத்த விருத்தி டயட்டா இருக்கட்டும், ஆன்டி ஏஜிங் டயட் ஃபாலோ பண்றவங்க, அற்புத தேகம் ஃபாலோ பண்றவங்க, தங்க தேகம் ஃபாலோ பண்றவங்க, சக்கரைக்கு சாவுமணிங்கிற டயட் ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள், ஒரு நபர்களுக்குமே சிறிது சிறிது மாற்றங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்ப என்ன செய்யறோம்? நம்ம உடம்புக்கு பூஜை செய்யறோம். டெய்லி இந்த டயட் மூலமா தேங்காய் சாப்பிடுறோம், பஞ்சாமிர்தம் சாப்பிடுறோம், 7 மணிக்கு ஜூஸ், 8 மணிக்கு ஜூஸ், உப்பு மஞ்சள்ல பல்லு வளர்க்குறோம், சாமிக்கு அபிஷேகம் பண்றக்கூடிய பொருள்கள் எல்லாம் வச்சு நாம உடம்புக்கு பூசி குளிச்சு டெய்லி காலையில நமக்கு அபிஷேகம் பண்ணிக்கிறோம், அபிஷேக ஆராதனைகள் செய்யறோம், கோவிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம், பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகப்படுத்திக்கிறோம் உடம்புக்கு. மைண்ட் மென்டல் எபிலிட்டி தினசரி நம்ம ஆன்லைன் பயிற்சிகள் மூலமாக, நேரடி பயிற்சிகளின் மூலமாக அறிவு நிறைந்த கருத்துக்களை கேட்டு 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 திரும்ப திரும்ப நம்மளுடைய மைண்டை பலப்படுத்துறோம். நீங்க பலவீனமான உடம்பை பலப்படுத்தி இன்னைக்கு சக்தி வாய்ந்த நபரை நம்ம மாறிக்கிட்டு இருக்கிறோங்க. பூஜை நடக்குது, நம்ம உடம்புக்கு பூஜை நடக்குது. சாதாரண நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா நம்ம டயட்டை பத்தி? நீங்க உடலுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொண்டு தான் இந்த டயட். இந்த டயட் தான் உங்களுக்கு பூஜை. உயர்வான டயட் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். உடலுக்கு உள்ள போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்காக உழைக்கக்கூடிய உறுப்புகளை வணங்குகிறோம். கிட்னிக்கு நன்றி செலுத்துகிறோம், இறப்பைக்கு நன்றி செலுத்துகிறோம். இத்தனை நாட்களாக பெருங்குடல் நமக்காக உழைத்திருக்கிறது, ஹிருதயம் உழைத்திருக்கிறது, நுரையீரல் நமக்காக இத்தனை ஆண்டு காலம் உழைத்திருக்கிறது. அதுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அதை தூய்மைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதான் லங்ஸ் கிளென்சிங், பிளட் கிளென்சிங், ஐ கிளென்சிங். கண்ணு கிளென்ஸ் பண்றோம், சிறுகுடல் பெருகுடலை கிளென்ஸ் பண்றோம், நன்றி விசுவாசத்தை காட்டுறோம். ஆலயத்திற்கு சென்று தெய்வத்தை வணங்குவதை விட உங்களுடைய உடல் உள் உறுப்புகளை வணங்கி உள் உறுப்புகளை சுத்தமாக வைத்துக் கொள்வதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஊன் உடம்பே ஆலயம், ஊன் உடம்பே ஆலயம். தேக குற்றங்களை நீக்கி வாழணும் சார், தேக குற்றங்கள் நீக்கி வாழணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த உடம்பு அனுமதித்தால் தான் நீங்கள் பட்டம் வாங்கலாம். இந்த உடல் அனுமதித்தால் தான் நீங்கள் எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம். இந்த உடல் அனுமதித்தால் தான் நீங்கள் பல ஊர்களுக்கு பயணங்கள் செய்யலாம். இந்த உடல் அனுமதித்தால் தான் பேசலாம், ஆடலாம், பாடலாம், நடனம் செய்யலாம், யாருடனும் கலந்து உரையாடுவதற்கு இந்த உடல் உங்களுக்கு அனுமதிக்க வேண்டும். இந்த உடல் அனுமதித்தால் தான் நீங்கள் கோவிலுக்கு செல்ல முடியும். இந்த உடல் அனுமதித்தால் தான் எடுப்பான உடுப்புகளை நீங்கள் உடுத்த முடியும். இந்த உடல் அனுமதித்தால் தான் நீங்கள் சித்தரும் ஆக முடியும். இல்லை என்னால் ஆக முடியாது. இந்த உடல் இல்லாவிட்டால் நீங்கள் ஒண்ணுமே பண்ண முடியாது. சித்திரம் வேணும்னா சுவர் வேணும், சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். இந்த உடம்பு இல்லைன்னா உங்களால ஒரு வேலையும் பண்ண முடியும். உடம்பு வேணும் சார், உடம்பு முக்கியம். ஒருவர் எப்படிப்பட்டவர் ஆக வேண்டும் என்று அவர் நிர்ணயம் செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதே. ஒருத்தர் எப்படி ஆகணுங்கிறத அவருடைய எண்ணங்கள் தான் முடிவு செய்யும். எண்ணங்கள் முடிவு பண்ணிட்டா போதுமா? எண்ணங்களின் அடிப்படையில் உடம்பு தான் அந்த வேலையை செய்து முடிக்கும். உடம்பு தான் செய்து முடிக்கும். ராஜா மாதிரி கிரீடம் வச்சுக்கணும்னு நினைச்சிட்டாரு. அப்ப தலைவலி இல்லாம இருக்கணும்ல, தலையில கட்டி இல்லாம இருக்கணும்ல, சோரியாசிஸ் இல்லாம இருக்கணும்ல, தலையில முடி வேணும்ல, அப்பதான் கிரீடம் வச்சுக்கலாம். கிரீடம் வச்சுக்கலாம். கிரீடம் வச்சுக்க நினைச்சாச்சு, சம்பாதிக்க நினைச்சாச்சு,
சம்பைக்கிறதுக்கு காசாங்கிறது கையை நிட்டணும் இல்ல, கையை இழுத்துக்குச்சு நிறைய பேருக்கு, தோள்பட்டை வலிக்குது, நெஞ்சில குத்துது, அப்ப கேஸ் போய் அடைச்சுக்குது, நெஞ்சு வலி உண்டாகுது. எப்படி சம்பாரிச்சு எப்படி அனுபவிக்கிறது? கார்ல போகணும், L4 L5 டிஸ்க் கொலாப்ஸ் ஆயிருச்சு சில பேருக்கு, லும்பார் 4ல பிரச்சனை, லும்பார் 5ல பிரச்சனை நிறைய பேருக்கு. அப்புறம் எப்படி கார்ல டிராவல் பண்றது? பெரிய அருவியில போய் குளிக்கணும்னு ஆசை, உங்க எண்ணம் சொல்லிருச்சு, எப்படி போய் குளிக்க முடியும்? உடம்பு ஒத்துக்கலையா? ஆஸ்துமா இருக்கு, வீசிங் இருக்கு, ரன்னிங் நோஸ் இருக்கு, எப்படி போய் அருவியில குளிக்கிறது? ஒரு ஊட்டிக்கோ ஒரு கொடைக்கானலுக்கோ போகலான்னு தோணுது, ஆனா உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஆஸ்துமா, வீசிங், ரன்னிங் நோஸ் எப்படி முடியும்? எண்ணங்கள் தீர்மானிக்கிறது உங்கள் வாழ்க்கையை. ஆனால் அந்த எண்ணங்கள் இருக்கிறது, அந்த எண்ணங்கள் செயல்படுவது உடம்போட இயக்கத்தை வச்சுதான். உடம்பு வச்சுதான் செயல்படும். உடம்பு எவ்வளவு முக்கியம்? உடம்பு முக்கியம். கண்டுக்க மாட்டேங்கிறீங்களே, கவனிக்க மாட்டேங்கிறீங்களே. நான் கவனிக்க சொல்லி டெய்லி சொல்லி தரேன்ல உங்களுக்கு. இது ஸ்லோ ப்ராசஸ், மெதுவா தான் நடக்கும். ஆமாங்க, மெதுவா தாங்க குணமாகும், உடனே எல்லாம் குணமாகாதுங்க, மெதுவா தாங்க குணமாகும். முதல்ல கழிவு நீக்கம், அதுக்கப்புறம் உணவுல மாற்றம், அதுக்கப்புறம் வாழ்வியல் மாற்றம், அதுக்கப்புறம் ரத்த விருத்திக்கான டயட் உங்களுக்கு தரப்படும். அந்த ரத்த விருத்தியை ஃபாலோ பண்ணணும், ரத்தத்தை டெவலப் பண்ணணும், ரத்தத்தை பில்டு பண்ணணும். அதுக்கப்புறம் பஞ்சபூதத்துக்கான டயட் வரும், அந்த பஞ்சபூத உணவுகளை சாப்பிடணும். அதுக்கப்புறம் பஞ்சபூத பயிற்சிகள் வரும், அந்த பயிற்சிகளை நீங்க கடைபிடிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தகுந்த முத்திரை, உங்களுக்கு தகுந்த யோகா வரும், அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு செப்பரேட் டயட், இண்டிவிஜுவல் டயட், உங்களிடம் பேசி உங்களுக்கான உணவு முறைகள் உங்களுக்கு என்று வழங்கப்படும். இந்த ப்ராசஸ் எல்லாம் முடியறதுக்கு ஆமாங்க 2 மாசம் ஆகும். ஆமா 2 மாசம் ஆகும். இப்ப என்ன 2 மாசம் ஆகும்? அது என்ன ஒரே நாள்ல குணப்படுத்தணும் எப்படி முடியும்? இல்ல எப்படிங்கிற வர்றது ஒரே நாள்ல குணமானுங்கிறது இது என்ன கதைன்னு கேட்கிறேன். எப்படி முடியும்? எப்படி முடியும்? ஒரே நாள்ல குணமானும், இன்னைக்கே குணமானும், இப்பயே குணமானும், இப்பயே சரி பண்ணு. 40 வருஷமா பிரச்சனையை வச்சுக்கிட்டு, பல ஆண்டுகளா பிரச்சனையை வச்சுக்கிட்டு வந்து உட்காந்து நம்ம குரூப்ல சேர்ந்த உடனே நேரடி பயிற்சிக்கு வந்தோன்னு, ஐயா எனக்கு இப்பயே சரியா ஐயா, எப்படி ஐயா முடியும்? எப்படி முடியும்? அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது. நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு இருக்கிறது, அது உங்கள் உடலை நல்ல நிலைக்கு கொண்டு போகும். ஒருவன் தன் உள் குடும்பமாக இருக்கக்கூடிய இந்த உள் உடலை எவன் ஒருவன் கவனிக்கிறானோ அவனுடைய வெளி குடும்பத்தை அவன் காக்க முடியும். வெளி குடும்பத்தை காக்க முடியும். உங்களுடைய குலதெய்வம் சந்தோஷப்பட வேண்டுமா? உங்கள் உடம்பை காப்பாத்துங்கள், குலதெய்வம் சந்தோஷப்படும். இல்லைன்னா குலதெய்வத்தினுடைய சாபம் உங்களுக்கு வந்துச்சு, உங்க குலமே பெரிய துன்பத்துக்கு போயிடும். உங்களுக்கு முடியலன்னா உங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி கணவன் மனைவி உங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் வருத்தம் தானேங்க. ஒரு தலைமுறையா உங்க குடும்ப சொந்த பந்தமே வருத்தப்படுமே உங்களுக்கு உடம்பு முடியலன்னா. எல்லாரும் பாதிக்கப்படுவாங்கல்ல. நீங்க ஒருத்தர் கீழே விழுந்தா எத்தனை பேருக்கு சோகம், எத்தனை பேருக்கு வருத்தம், எத்தனை பேருக்கு வருத்தம்? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரகசியங்களும் உடம்புக்குள்ளதான் இருக்கு. நீங்கள் தியானம் செய்யுங்கள், மனதோடு பேசுவதற்கு உதவியாக இருக்கும். நீங்கள் ஆசனங்கள் செய்யுங்கள், உங்கள் உடலோடு பேசுவதற்கு வசதியாக இருக்கும். நீங்கள் தியானத்தை தேடுங்கள், ஆசன பயிற்சியை தேடுங்கள். என்னிடம் வந்து ஆரோக்கியம் தேடுங்கள், தியானம் தேடுங்கள், ஆசனத்தை தேடுங்கள், நல்ல உணவு பயிற்சிகளை தேடுங்கள், முத்திரை பயிற்சிகளை தேடுங்கள். என்னிடம் நியாயமான நேர்மையான நல்ல பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு ஊர் ஊராக வைத்தியத்துக்கு அலைந்ததை விட்டுவிட்டு இந்த உடலுக்குள்ளே அலைந்து திரியுங்கள். கிட்னிக்கு போங்க, காதுக்கு போங்க, உங்களுடைய ரத்தத்துக்கு போங்க. உங்களை குணப்படுத்த உங்க ரத்தத்தால முடியும், உங்க கிட்னியால முடியும், உங்க குடலால முடியும். கொஞ்சம் 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 கொஞ்சமா முடியும். ஊர் ஊரா சுத்தி ஒண்ணும் முடியாது, ஒண்ணும் முடியாது, ஒண்ணும் முடியாது, ஒண்ணும் முடியாது, எதுவும் முடியாது. தன் உடலை காக்காதவன் புழுவாய் புழுபுழுத்து செத்து போவான். அப்படி நான் சொல்லல, சித்தர்கள் சொல்லியிருக்காங்க தெல்ல தெளிவா. திருமலர் திருமந்திரத்துல சொல்லியிருக்காரு, தன் உடலை கவனிக்காதவன் புழுவாய் புழுபுழுத்து செத்து போவான்னு சொல்லியிருக்காரு. பூச்சி வச்சு போயிடுவான்னு சொல்லியிருக்காரு. நான் சொல்லல, நான் பயமுறுத்தல, நான் அச்சமுட்டல உங்களை. சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் உடம்ப காப்பாத்துங்க, உடம்ப கவனிங்க. நான் தர்றது உணவு, இயற்கை உணவு, சமையல் உணவு, சைவ உணவு, அசைவ உணவு, பாதி பக்குவப்படுத்தப்பட்ட உணவு, சூப் வகைகள், இயற்கையான தானியங்களில் தயாரிக்கப்பட்ட ஸ்நாக்ஸ். இதெல்லாம் நான் ஒன்றும் உங்களுக்கு கொடுக்கல, நீங்க நேரடியாக வந்தாக்க நான் செய்து கொடுப்பேன், நீங்க சாப்பிடுவீங்க. நான் உங்களுக்கு ஒன்று எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற முறைகளை பல வழிகளில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அது கற்றுக் கொடுக்கும் போது அதை நீங்க எத்தனை மெசேஜ் டைப் பண்ணி அனுப்பி வைக்கிறேன், எத்தனை ஆடியோ பதிவு பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அதெல்லாம் கேட்டு சீர்மையா கடவுடிச்சு முன்னேறணுமா இல்லையா? ஆமாங்க, இது வரைக்கும் நீங்க என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் நம்ம டயட்டுக்கு வந்தா சாப்பிட முடியாதுங்க. ஆமாங்க, முடியாதுங்க, முடியாதுங்க. உங்க இஷ்டத்துக்கு நீங்க இருக்க முடியாதுங்க. நான் காலையில சீக்கிரம் எந்திரிக்க தான் சொல்லுவேன், அப்படித்தாங்க சொல்லுவேன். நைட்டு சீக்கிரம் தூங்க சொல்லுவேங்க. ஆமாங்க, அப்படித்தாங்க சொல்லுவேன், அப்படித்தாங்க சொல்லுவேன்.
உப்பு மஞ்சள்ல பல்லு விளக்க சொல்லுவேங்க, செஞ்சு ஆகணுங்க. சூரிய உதயம் பார்க்க சொல்லுவேங்க, செஞ்சு ஆகணுங்க. செய்ய முடியலன்னா போங்க, யாரும் இருக்காதீங்க, போயிருங்க. வேண்டாங்கிறேன், வேண்டாம், வேண்டாம். உங்க உடம்பு மேல உங்களுக்கே அக்கறை இல்லைங்கிற போது எனக்கு என்ன? இல்ல எனக்கு என்னங்கிறேன். நீங்களே ஃபாலோ பண்ண முடியாதுங்கிற போது உங்க உடம்பு மேல உங்களுக்கே அக்கறை இல்லாதங்கிற போது எனக்கு என்ன வந்துச்சு? எனக்கு என்னங்க வந்துச்சு? போங்க, உறுப்பு விட்டு போங்க, ஃபாலோ பண்ணாதீங்க. எனக்கு என்னப்ப? எனக்கு ஒண்ணும் கிடையாது. இது யாரையும் கெஞ்ச முடியாது, யாருக்கும் அஞ்ச முடியாது. அதெல்லாம் உங்ககிட்ட கெஞ்சி ஃபாலோ பண்ண வைக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியமே இல்லை. ஃபாலோ பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. எனக்கு போன போட்டு ஐயா சூரிய உதயம் பார்க்க முடியவில்லை. என்ன பார்க்க முடியல? என்ன பார்க்க முடியல? கடவுள் சொல்லுவான், தம்பி உன் முகரை எனக்கு பார்க்க ஜெயிக்கலாம் அப்படின்றான். சூரிய உதயம் பார்க்க முடியல. ஐயா டயட் ஃபாலோ பண்ண முடியவில்லை. கடவுள் சொல்லுவேன், தம்பி உன்னை என்னால காப்பாற்ற முடியாது, போ போ போ, இடுகாட்டுக்கு போ, அனுப்பி விட்டுருவேன். கணக்கு முடிச்சு அனுப்பி விட்டுருவான். பெண்டிங் லிஸ்ட்லயே வைக்க மாட்டான், டக்கு டக்கு கணக்கு முடிச்சு அனுப்பி விட்டுருவான். டயட்டை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுடைய தேகத்தை சுத்தம் பண்ணுங்க, இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுங்க. கடவுள் உங்களுக்கு நிரம்ப அருள் கொடுப்பார். கடவுள் உங்களை கவனிக்க துவங்குவார். ஆக நீங்க ஒரு அடி எடுத்து வச்சா கடவுள் 9 அடி எடுத்து உங்களை நெருங்குவார். இவர் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாரு, இவருக்கு நம்ம ஆரோக்கியத்தை கொடுப்போம் அப்படின்னு கடவுள் நல்லது செய்ய ஆரம்பிச்சிடும். கடவுள் சிறப்பு செய்ய துவங்குவார். கடவுள் அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையிலே நடத்துவார். மிக அதி அற்புதமான ஆலயமாக இருக்கக்கூடிய உங்களுடைய அதிசயம் மிகுந்த உடம்பை காப்பாற்றுவதற்கு நீங்கள் ஒரு நாள் டயட் கடைபிடிச்சா போதும் சார். ஒரு நாள், நான் சொல்ற மாதிரி நீங்க 48 நாள் கடைபிடிக்க வேணாம் சார், 2 மாசம் வேண்டாம் சார், நீங்க ரொம்ப வேணாம் சார். ஒரே ஒரு நாள் நான் என்ன சொன்னனோ, காலையில தூங்கி எந்திரிக்கிறதுல இருந்து இரவு உறங்குற வரைக்கும் நான் சொன்னதை ஒரு நாள், சிங்கிள் டே, ஒரே ஒரு நாள் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிருங்க. நான் சொன்னது சொல்லபடி, உள்ளது உள்ளபடி, நான் என்ன உங்களுக்கு சொல்லி தந்தேனோ அதை அப்படியே கடைபிடித்து ஒரு நாள் காண்பித்து விடுங்கள் சார். சத்தியம் சார், உங்க தலைமையில உங்களுக்கு குணமாயி போகும் சார். குணமாயி போகும் சார். ஒரு நாள்ல குணமாகாது. ஒரு நாள் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும், இந்த அருமை உங்களுக்கு விளங்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிரும். நீங்க ஒரு நாள் ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் பல்ல கடிச்சுக்கிட்டு ஒரு நாள் ஃபாலோ பண்ணி பார்க்கறேன் எனக்கு குணமாயிரும், யாராவது அப்படி என்கிட்ட கதை விடுவீங்க, அதுக்காக சொன்னேன். ஒரு நாள் ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்களுக்கு இந்த டயட்டோட அருமை விளங்கல, இந்த டயட் எவ்வளவு அருமையானது எவ்வளவு பெருமையானதுன்னு விளங்கணும்னா ஒரு நாள் ஃபாலோ பண்ணி பாருங்க சார். ஒரு நாள் நல்லா இருக்கு. அது ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் டயட் போட்டு பார்க்கலாம். ஒரு நாள் சார், ஒரு நாள், ஒரு நாள் நேர்மையா அந்த டயட்டை ஃபாலோ பண்ணிங்க பாருங்க சார். ஒரு நாள் உப்புல மஞ்சள்ல பல்லு விளக்கி பாருங்க சார். ஒரு நாள் தக்காளியிலையோ உருளைக்கிழங்குலையோ பீட்ரூட்லையோ கேரட்டை அரைச்சோ வேப்ப இலையை அரைச்சோ உடம்புக்கு பூசி ஒரு 1/4 மணி நேரம் வச்சிருந்து அதுக்கப்புறமா தண்ணி ஊத்தி ஒரு நாள் குளிச்சு பாருங்க சார். ஒரு நாள், ஒரே நாள். தேங்காயை அரைச்சு பால் புழிஞ்சிட்டு சக்கையை தூக்கி கீழே பூசிறீங்களா சார், அதுல தண்ணியை ஊத்தி அந்த சக்கையை குழைச்சிட்டு அந்த சக்கையை உடம்புல பூசிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அமைதியா இருந்து ஒரு 10 நிமிஷம் சார், சார் ஒரு 2 மினிட் சார், ஒரு 2 மினிட் சார் உடம்புல வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சு குளிச்சு பாருங்க சார், உடம்பு எப்படி இருக்கு பாருங்க சார். ஒரு நாள், ஒரு நாள் நான் சொல்றதை செஞ்சு பாருங்க. ஒரு நாள், ஒரே ஒரு தடவை நல்ல பசுந்தயிரை வாங்கி தலைமுடி உடம்பு கை காலு எல்லாத்துக்கும் பூசிருங்க சார். 1/2 மணி நேரம் அது அப்படியே உடம்புல இருக்கட்டும் சார். 1/2 மணி நேரம் உடம்புல இருக்கட்டும் சார். ஒரு நாள், ஒரே நாள், ரொம்பலாம் வேண்டாம் சார், ஒரு நாள் சார், ஒரே நாள் சார். ஒரு நாள் உடம்புல பூசி வச்சு 1/2 மணி நேரம் வேணாம் சார், 10 மினிட் போதும் சார். பூசிட்டு உடம்புல அது காஞ்சு போயிரு. அதுக்கப்புறம் உள்ள போய் பாத்ரூம்ல போய் தண்ணியை ஊற்றி தலை கை கால்லாம் ஊற்றி அப்படியே ஊற வச்சிடறோம். அது உடம்புல அப்படியே பேசி பேசின்னு பிடிச்சி போய் அப்படியே ஒட்டி போயிருக்கேன் சார். நல்லா தண்ணியை ஊற்றினா ஊறி போயிடும். அப்புறம் என்ன பண்ணும், ஒரு துண்டு எடுத்து தண்ணியில் நினைச்சிட்டு உடம்பு போட்டு தேய்க்கணும். ஏன்னா நீங்க கையால் தேய்ச்சா அந்த முடி இடி அங்கெல்லாம் ஒட்டிக்கிட்டு அது வராது. தயிரா தேய்ச்சிட்டோமா அது நல்லா குளக்குளன்னு பசை மாதிரி இருக்குமா. என்ன பண்ணும், ஒரு துண்டை போட்டு இப்படியே தேய்ச்சிங்கன்னா அந்த தயிர் பூரா வந்துடும் சார். தயிர் பூரா வந்துடும். தண்ணி ஊற்றி குளிக்கணும். தலைமுடியெல்லாம் நல்லா அலசி விட்டிங்கன்னா எல்லாமே போயிடும். குளிச்சுட்டு வந்த பிறகு ஒரு 1/2 மணி நேரம் உடம்புல தயிர் வாசம் இருக்கும், லைட்டா தயிர் வாசம் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே காத்துல சரியா போயிடும். நீங்க தயிரை போட்டு அப்புறம் போய் சோப்பு போட்டெல்லாம் குளிச்சுட்டு இருக்கக்கூடாது, சோப்பு சாம்பலம் போட்டு குளிச்சுட்டு இருக்கக்கூடாது. நல்லா உடம்புல பூசி குளிச்சுட்டு அப்புறம் நீங்க உங்க வேலையை பாருங்க சார். ஒரு நாள் செஞ்சு பாருங்க சார், என்ன பண்ணும் அப்படின்னு இப்ப நீங்க கேட்பீங்க. அனுபவிச்சு பாருங்க தெரியும். பப்பாளியில குளிச்சு பாருங்க, தர்பூசணியில குளிச்சு பாருங்க, குளிச்சு பாருங்க சார், குளிச்சு பாருங்க சார். இப்ப நான் சொன்னதுல ஏதோ 1 2 யாருக்காவது ஒத்துக்காது. சில பேர் உடம்புல சில பேருக்கு ஒத்துக்காது. இப்போ சோத்துக்கத்தை போட்டு குளிச்சாங்கன்னா சில பேருக்கு ஒத்துக்காது, சில பேருக்கு புதினா இலை ஒத்துக்காது, சில பேருக்கு கருவேப்பிலை ஒத்துக்காது, சில பேருக்கு மருதாணி இலை ஒத்துக்காது. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி. அது ஏதாவது ஒரு குளியல, உருளைக்கிழங்கு குளியல் தக்காளி குளியல் இருக்குல்ல, எல்லாருக்குமே ஒத்து போகும். உடம்புல பூசி குளிச்சு பாருங்க. உடம்புல பூசி குளிக்கிறதுக்கு உங்களுக்கு பயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க, இந்த விரலை நீட்டுங்களேன், இந்த ஒரு விரல் நீட்டுங்களேன், சுண்டு விரலை நீட்டுங்க சார்.
விரல் நீட்டுங்க எல்லாரும், இந்த சுண்டு விரல் நீட்டுங்க, சுண்டு விரல் நீட்டுங்க. நாளை காலையில இந்த சுண்டு விரல்லையாவது தக்காளியை தேய்ச்சி சுண்டு விரலையாவது குளிச்சு பாருங்க சார். சார் வேற ஒண்ணுமே வேணாம் சார். சார் உடம்புல பூசி குளிச்சாக்க தக்காளி விலை விக்குதுங்கிறீங்க சார், தேங்காய் விலையா இருக்குங்கிறீங்க சார், பழங்கள் விலையா விக்குதுங்கிறீங்க சார். ஒண்ணும் பண்ண வேணாம் சார். இந்த சுண்டு விரல் சார், இந்த சுண்டு விரல கூட குளிப்பாட்ட மாட்டீங்களா சார்? அதை கூட குளிப்பாட்டலாம் நீங்க டயட்ல வேண்டாம் சார், போங்கிறேன். வேண்டாம், டயட்டை ஃபாலோ பண்ண வேண்டாம், போயிருங்க. இது கூட முடியாது உங்களை அப்புறம் வேற எப்படி டயட்டை ஃபாலோ பண்ண வைக்கிறது? நான் தான் கேட்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கு அரைச்சு சுண்டு விரல்ல பூசி ஒரு 1/4 மணி நேரம் வச்சிருந்து சுண்டு விரல்ல குளிக்க வைங்கிறேன். அது போதுமே. சுண்டு விரல்ல குளிச்சதுக்கு அப்புறம் சுண்டு விரல் பளபளங்கும், ரொம்ப அருமையா இருக்கும். ஒரு பீட்ரூட் அரைச்சு குளிங்க. அட வீணா போகுது இல்லைங்க சோத்து மாவு, அந்த இட்லி மாவு அரைச்சிருக்கீங்களா? இட்லி மாவு தலையிலே ஆட்டினா தான் தெரியும். இல்ல நீங்க இப்ப விவரமா சில பேர் தலை ஆட்டினா மாட்டிக்கிறோம்ட்டு, நாங்க தான் டயட் வந்ததுல இருந்து மாவு அரைக்கிறது இல்லைன்னு நீங்க உஷாரா தலை ஆட்டாம சில பேர் இருக்கிறீங்க. தெரியுது, உங்க முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுது. நான் கேட்டது டயட் வர்றதுக்கு முன்னாடி இட்லி மாவு ஆட்டிருக்கீங்களா இல்லையா? ஆட்டிருக்கீங்கன்னா இப்படி தலையாட்டுங்க ஆமான்னு, இல்லைன்னா இப்படி ஆட்டுங்க. இட்லி மாவு இட்லி மாவுன்னா தெரியாதா உங்களுக்கு? இட்லி மாவு பார்த்திருக்கிறீங்களா இல்லையா? தலையிலே ஆட்டுங்க, அப்பதான் தெரியும். இட்லி மாவு, அந்த இட்லி மாவு மிச்சப்பட்டு புளிச்சு போச்சுன்னா கொண்டு போய் கீழே ஊத்திடுவான். இட்லி மாவு மிச்சப்பட்டா தோசை ஊத்துவீங்க, தோசைக்கு மிச்சப்பட்டுச்சுன்னா ஊத்தாப்பம் விடுவீங்க, ஊத்தாப்பத்துக்கு மிச்சப்பட்டுச்சுன்னா கொண்டு போய் கீழே ஊத்திடுவீங்க. ரொம்ப புளிச்சு போச்சுன்னா புளிச்ச மாவு ஊத்த வேண்டாம். இங்க பாருங்க, இந்த ஒத்த கை எடுத்துங்க, மாவு எடுங்க, இந்த கையில பூசுங்க, ஒரு 1/4 மணி நேரம் வச்சிருந்துட்டு இந்த கையில தண்ணி ஊத்தி கழுவி பாருங்க, கை பளபளன்னு மின்னும், அதுக்கப்புறம் நம்பிக்கை வரும். அப்புறம் பூசி குளிங்க. கடலை மாவு குளிக்கலாம், வெந்தய மாவு குளிக்கலாம், பாசி பருப்பு மாவு குளிக்கலாம், ஆவாரம்பு குளிக்கலாம், எள்ளு செடியில குளிக்கலாம். அரிப்புக்குன்னு ஒரு செடி இருக்கு, அந்த செடியை போட்டு குளிச்சிடாதீங்க. சில பேர் இந்த செந்தட்டின்னு சொல்லுவாங்க, அரிப்பு செடி ஒண்ணு, அதை போட்டு குளிச்சுட்டு நீங்க வாட்டுக்கு அரிப்பு எடுத்து போய் அரிப்பு அப்படியே உடம்பெல்லாம் அரிச்சு பிச்சு கம்புறான், பிக்கும் உடம்பெல்லாம். அது மாதிரி குளிச்சிடாதீங்க. சில பேர் இப்படி நான் இயற்கை குளியல் குளிங்கன்னு சொல்லிடுவேனா, கருணக்கிழங்கு சேனக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு குளிக்கிறது, கத்திரிக்காயெல்லாம் போட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கிறது, அதெல்லாம் குளிக்கப்படாது. எதுல பிராணசக்தி அதிகமா இருக்கோ அதை மட்டும் தான் குளிக்கணும், வேற எதுலையும் குளிக்கப்படாது. நீங்க பாட்டுக்கு இப்போ உங்களுக்கு தோன்றதுல எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. நான் என்ன சொல்றேனோ அதுலதான் குளிக்கணும். நீங்க பாட்டுக்கு தப்பாலாம் தேய்ச்சி குளிச்சிடக்கூடாது. ஒரு நாள் சார், ஒரு நாள் கடைபிடிச்சு பாருங்க சார், அவ்வளவு யோகமா இருக்கு சார், உடம்பு பிரமாதமா இருக்கு சார், பிரம்மாண்டமா இருக்கு சார், சக்தியா இருக்க முடியும் சார். இந்த உடம்ப காப்பாத்தணும் சார். எந்த பாவத்தையும் நீங்க சரி பண்ண முடியும் சார், உடம்புக்கு பாவம் பண்ணீங்கன்னா நீங்க சரி பண்ணவே முடியாது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டயட்டை சரியா